வணக்கம் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் மைலேஜ் ஸ்கூட்டர்ஸ் ஆஃப் இந்தியன் மார்க்கெட் தாங்க பார்க்க போகிறோம். அதாங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அதிக மைலேஜ் தரக்கூடிய சிறந்த 5 ஸ்கூட்டர்ஸோட ஒரு லிஸ்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு அந்த கிளட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபோர்டேர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th லிஸ்ட்டில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரை நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6 ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் பற்றி சொன்னால் உங்களுக்கு சிம்பிளாக நீட் அண்ட் க்ளீனான ஒரு டீசென்ட் டோனில் வரக்கூடிய ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஃபேன்சிராவோ ஸ்போர்ட்டிராவோன்ற மாதிரி எந்த விஷயங்களும் இந்த வெஹிக்கிளோட டிசைனில் இல்லை. பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளாக நீட்டாக இருக்கும், அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை. ஓவரால் டிசைன் ஒரு ஃபேமிலி யூஸுக்கும் ஆஃபீஸ் யூஸுக்கும் ஏற்ற ஒரு ரேஞ்சில் இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் விஷயம் இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 7.73 bhp பவர்ஸ் 8.9 Nm ஆஃப் டார்க் கொடுத்து டாப் ஸ்பீடு ஒரு 85 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் இந்த வெஹிக்கிளால் அதுக்கு மேலேயும் லைட்டராக போக முடியுது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஓனர் ரிப்போர்ட்டட் 47 kmph வரைக்கும் சொல்கிறாங்கப்பா. பட் என்னதான் இருந்தாலும் நீங்கள் இன்னும் ஒரு ஸ்மூத்தரான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 50 kmph கிட்ட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓவராலாக இந்த ஒரு செக்மெண்ட்டில் இது ஒரு நிச்சயமாக நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியண்டான வெஹிக்கிள் தான். பட் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இதை விடையும் ஒரு சில அதிக மைலேஜ் தரக்கூடிய ஒரு மாடல்ஸ் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. அதெல்லாம் லைன் படி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வெஹிக்கிளை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த வெஹிக்கிளுடைய ஸ்பேசினஸ் பொறுத்தளவுக்கு அதான் சீட்டிங், ஃபுட்போர்டு அது மாதிரி விஷயங்கள்லாம் ரியலி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஃபுட்போர்டும் நல்ல பெருசு தாராளமாக இருக்கும். சீட்டிங் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்ல பெருசாக லென்த்தியராக கொடுத்துப்பாங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கும் அரௌண்ட் ஒரு 19 liters ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ்ன்றப்போ ஓரளவு ஸ்பேசினஸ்லையும் இந்த ஒரு வெஹிக்கிளில் குறல்ல. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். டிஸ்க் பிரேக் இந்த இடத்துல ஆப்ஷன் கிடையாது. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 106 kg. சீட் ஹைட் வந்து இத்தனை தான்ன்ற மாதிரி கிளைம் பண்ணல. பட் இருக்கிறதுலே ஒரு லோயஸ்ட்டான ஒரு சீட் ஹைட் கெயின் பண்ண ஒரு மாடலாக அது நிச்சயம் ஹோண்டாவோட ஆக்டிவா 6 தான். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் ரைடராக இருக்கிறீங்க, இல்லை கொஞ்சம் லேடிஸ் பர்போஸுக்காக ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறீங்க, இல்லை கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸுக்காக எடுக்கிறீங்கப்ப ரியலி சீட் ஹைட் கம்மியான ஒரு மாடலாக இந்த ஹோண்டா ஆக்டிவா உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். சரி ஆக மொத்தத்தில் வண்டி ஹண்ட்ரட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 98,000லேருந்து அரௌண்ட் ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,05,000 கிட்ட வரைக்கும் வருது ஆன் ரோடு. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸ். ஆமாங்க, இருக்கிறதுலே குறைந்த விலையில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸ்ன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டியோட ஆன்-ரோட் ப்ரைஸிங் பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 85,000லேருந்து அரௌண்ட் ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 89,000 கிட்ட வரைக்கும் வருது. என்னப்பா ப்ரைஸிங் கம்மியாக இருக்கே, அப்போ மற்ற விஷயங்கள்லாம் முக்கியம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு கிடையாது. என்னதான் இது ஒரு அஃபோர்டபுள் ஸ்கூட்டராக இருந்தாலுமே டிசைன் வைஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஃபேன்சி டோன்லேயே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிசைன் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபேன்சியரான நல்ல ஒரு பெப்பியான ஒரு ஸ்கூட்டர்னே சொல்லலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு ஃபீல் ஆகும். கலர் ஸ்கீம்ஸ் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஏகப்பட்ட கலர் ஸ்கீம்ஸ் வருது. ஓவரால் லுக்கு நல்ல ஒரு ஃபேன்சியரான டோனில் இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதுலேயும் சேம் உங்களுக்கு ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த என்னோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் 8 bhp பவர்ஸ் 8.7 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. பவர் ஃபிகர் சும்மா சொல்ல விடாதுப்பா, ஓரளவுக்கு ஒரு நல்ல பவர் ஃபிகர்ஸே இருக்குது இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில். அதுலேயும் குறிப்பாக இந்த வண்டியோட அந்த ஒரு மிட் ரேஞ்ச் ஆக்சலரேஷன்றது ரொம்பவே நல்லா ஃபீல் ஆகுது. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோட டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து 75 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் இந்த வெஹிக்கிளால் ஒரு 80 அது மாதிரி சம்திங் போக முடியுது. பட் டாப் ஸ்பீட் ஸ்கூட்டர்ஸ் பொறுத்த அளவுக்கு விஷயம் கிடையாது. பட் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 50 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. அப்படின்றப்ப மைலேஜ் ரீதி இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் வருது. ஓரளவு மைலேஜ் நல்லா இருக்குது, பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. வண்டியோட ப்ரைஸிங்கும் நல்ல ஒரு அஃபோர்டபுளாக இருக்குது. டிசைனும் ஓரளவுக்கு நல்ல மாதிரி அளவுக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக எதிர்பார்க்குறவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் வருது. ரொம்ப சூப்பரான பிரேக்கிங் எஃபிஷியன்சின்னு சொல்ல முடியாது. அந்த வண்டிக்கு ஒரு போதுமான ரேஞ்சில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். சுருக்கே ஓவராலாக ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல லுக்கோட ஒரு டீசென்ட் மைலேஜோட ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்போ இந்த ஹீரோ ப்ளஷர் ப்ளஸ் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த
இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம சுசுகியோட அவெண்டன்ஸ் 125 ஆமாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் செம்ம ஸ்போர்ட்டியரான லுக்கு ப்ளஸ் சூப்பர் ரிஃபைண்டான ஒரு இன்ஜினு, நல்ல லெவல் ஃபீச்சர்ஸு, அது கூட ஒரு சூப்பரான மைலேஜ்ன்ற மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஒரு ஃபுல்லி பேக்டு வெஹிக்கிளாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்னு பார்த்தோம்னா அது நம்மளுடைய சுசுகியோட அவெண்டன்ஸ் 125னே சொல்லாமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வடிகிற டிசைன் வைஸ் பொறுத்தளவு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியாக நல்ல ஒரு ஷார்ப் எஜ்டான ஒரு டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னு சொல்லலாம் இந்த சுசுகியோட அவெண்டன்ஸ் 125. டிசைன் பார்க்குறதுக்கு ரிலீஸ் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் ஆமாங்க. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த என்னோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா வச்சுங்களேன் 8.58 bhp ஆஃப் பவர்ஸும் 10 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 90 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த ஒரு ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் ரியலி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுது. அட் த சேம் டைம் உங்களுக்கு மைலேஜும் கம்பெனி ரிப்போர்ட்டட் 50 kmph இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் இந்த வெஹிக்கிள் வந்து அரௌண்ட் ஒரு 55 kmph கூட தரதா சொல்கிறாங்கன்றப்ப மைலேஜ் இதில் ரியலி சூப்பரான ஒரு ரேஞ்சில் இருக்குது இந்த சுசுகியோட அவெண்டன்ஸ். 55 வரைக்கும் மைலேஜ் வரணுன்றப்ப நீங்கள் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுங்க. அந்த வண்டியோட ஆக்சலரேஷன் நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்றதாக நீங்கள் கொஞ்சம் ரஷ் பண்ணி ஓட்டிங்கன்னா மைலேஜ் நிச்சயமாக குறைய தான் செய்யும். சரி, நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்கார் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. பின்னாடி ட்ரம் பிரேக். ரியலி பிரேக்கிங்கில் இந்த ஒரு செக்மெண்ட்டில் என்னுடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு வெஹிக்கிள் இந்த சுசுகியோட அவெண்டன்ஸ் 125. பிரேக்கிங் பைட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் கொஞ்சம் ஹை ஸ்பீட் போயிட்டு அடிக்கிறீங்கப்போ கொஞ்சம் பார்த்து அடிச்சிங்க. ஏன்னா சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான், தூக்கி வார்த்தி போடுறதுக்கான சான்சஸும் உண்டு. பட் பிரேக்கிங் பைட்டு நல்லா இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 106 kg, சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 780 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட 100 ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,16,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,17,000. ஜஸ்ட் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தான். மற்றபடி இன்ஜின் டிசைன் ஃபீச்சர்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஏன்னா வச்சிங்களேன் ரெண்டுலேயும் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அந்த சுசுகியோட ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சரும் கொடுப்பாங்க. அந்த ஒரு ஃபீச்சர் மூலமாக நீங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே அந்த ஒரு ஜிபிஎஸ் நேவிகேஷன், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அது எல்லாமே இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கு. ஓரளவு ஃபீச்சர்லையும் நல்ல ஒரு லெவலில் இருக்குது, டிசைன்லையும் நல்ல ஒரு லெவலில் இருக்குது, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துலையும் சூப்பர், மைலேஜ்லையும் சூப்பர். ஓவராலாக ஒரு ஃபுல்லி ஃபேக்கடான ஒரு வெஹிக்கிள் இந்த ஒரு மைலேஜ் செக்மெண்ட்டில். சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் யமாவோட ஃபெசினோ 125 ஆமாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு ஹைப்ரிட் டெக்னாலஜி கெயின் பண்ண ஒரு மாடலாம் அது நம்ம யமாவோட ஃபெசினோ. இந்த ஒரு ஹைப்ரிட் டெக்னாலஜி மூலமாக என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துலையும் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அந்த ஒரு சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வண்டியோட மைலேஜிலும் ரியலி ஒரு சூப்பரான ஒரு லெவலில் ஆஃபர் பண்ணும். அதனால தான் இந்த லிஸ்டிங்கில் இது நம்மளுக்கு செகண்ட் பிளேஸில் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு செம்ம ஒரு கிளாஸியான ஒரு டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக யமஹா உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. கலர் ஸ்கீம்ஸும் இந்த இடத்துல உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்குதுன்றதுனால டிசைன் விஷயத்தில் ரியலி சூப்பராக இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட இன்ஜின் பொறுத்தளவுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். அதுலேயும் குறிப்பாக வந்து இது வந்து ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். இந்த ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் மூலமாக உங்களுக்கு நிறைய யூசேஜ் இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டு தான் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும், லிஸ்டிங்கிறதுனால அவ்வளோ சொல்ல முடியாது. பட் அதனால் யூஸ் ஆகிற ஒரு சில விஷயங்கள் பார்த்தோன்னா சைலண்ட் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம், அதுக்கடுத்து நீங்கள் டிராஃபிக்கில் நிறுத்தி ஓட்டுறீங்கப்போ வண்டியும் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகி ஆன் ஆகிற மாதிரி அந்த ஒரு ஃபீச்சர். அதெல்லாம் மெயினாக ஒரு சின்ன ஒரு அசிஸ்ட், இன்ஜினுக்கெல்லாம் எப்போ அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அதை மாதிரி சமயத்தில் சின்ன ஒரு அசிஸ்ட் கொடுத்து இன்ஜினுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணி ஃபியூல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி சிஸ்டம் மூலமாக இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து கம்பெனி தரப்புலேருந்து 50 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ஒரு சில இடத்துல மைலேஜ் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 90 km வரைக்கும் மைலேஜ் இதெல்லாம் சொல்லி 90 km எல்லாருக்கும் தருமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கான சான்சஸ் கம்மி தான். பட் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு 55 above கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு. ரியலி மைலேஜில் நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் சும்மா சொல்லக்கூடாதுப்பா, அந்த ஒரு 90 km/h வரைக்கும் டாப் ஸ்பீட் போக முடியுதுன்றப்ப பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்கார் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் வந்துடுது. பின்னாடி உங்களுக்கு ட்ரம் பிரேக் வருது. யூபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் மூலமாக கம்பைன் பண்ணிக்காங்க. ஓரளவு பிரேக்கிங்கும் ரியலி நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்குதுப்பா. ஓரளவு வண்டியோட டோட்டல் வெயிட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 99 kg தான் இருக்கிறதுலே ஒரு லைட் வெயிட்டான வெஹிக்கிள். அதனால் ஹேண்டலிங்கும் உங்களுக்கு இந்த இடத்துல ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்தளவு 780 mm தான் வரும். அதனால் ஷார்ட் ரைடர்ஸுக்கும் ஓரளவுக்கு கேப்பபிளான ஒரு மாடலாக தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளோட சீட்டிங் வந்து என்னுடைய ஒரு ஃபேவரட்னே சொல்லலாம். ஆமாங்க, நல்ல ஒரு ஸ்பேசியஸான, அதெல்லாம் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் கொடுத்துருப்பாங்க
இந்த ஒரு வெஹிக்கிளில். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,05,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. ஆன் ரோடு டாப் மாடல் 1,19,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கிறது லைட்டாக ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுங்க. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் தி ஆல் நியூ டிவிஎஸ் ஜூபிட்டர் 110 2024 மாடல். ஆமாங்க, இப்போதைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிறதுலே அதிக கம்பெனி ரிப்போர்ட்டட் மைலேஜ் கிளைம் பண்ணக்கூடிய ஒரு மாடலாக நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் தான் இருக்குது. ஏன்னா இந்த வெஹிக்கிள் வந்து பர் லிட்டருக்கு 61லேருந்து 62 வரைக்கும் தருன்ற மாதிரியே கம்பெனி ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு மைலேஜ் தரதுக்கு இந்த இன்ஜினில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சேம் இதுலேயும் நம்ம யமாவில் யூஸ் பண்ணியிருந்த மாதிரியே ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை அவங்க எப்படி பேட்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஜிஓ டெக்னாலஜி பேட்ச் பண்ணுறாங்க. பட் இதுவுமே ஆல்மோஸ்ட் அந்த சொன்னோம் பார்த்தீங்களா, அதை மாதிரி ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம் தான். அதனால தான் இந்த ஒரு வெஹிக்கிள் பர் லிட்டருக்கே 62 வரைக்கும் தரதா சொல்கிறாங்க. நீங்கள் நிச்சயமாக ஒரு ஸ்மூத்தரான ரீடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை விட பெட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் கொஞ்சம் அக்ரெசிவாக ஓட்டிங்கன்னா மைலேஜ் குறையிறதுக்கான சான்சஸும் இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு செம்ம ஒரு இனோவேட்டிவான நல்ல ஒரு கிளாஸியான ஒரு டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளில் வர லைட்டிங்ன்றதும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான ஃபீல் கொடுக்குது. ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு பெரிய எல்இடி டிஆர்எல், அது கூடவே இன்டர்கேட்டடாக வரக்கூடிய இண்டிகேட்டர் ப்ளஸ் செமி ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் அந்த ஒரு எமர்ஜென்சி லைட்ஸுன்ற மாதிரி ஓரளவுக்கு நல்ல ஃபீச்சரோடராகவே எடுத்துகிட்டு வராங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கும் ஸ்மார்ட் கனெக்ட் அப்படி இப்படின்னு ஓவராலாக ஃபீச்சர் விஷயத்தில் வண்டியில் குறையெல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு. இல்லை எனக்கு ஃபீச்சர்ஸ்லாம் வேணாம், சிம்பிளாக வேணும்னு நினச்சிங்கன்னா பேசிக் மாடல் போகிறீங்கப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வண்டியோட ப்ராக்டிகலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வண்டியோட ஃபுட்போர்டு, அண்டர் சீட் ஸ்டோரேஜ், க்ளவுட் பாக்ஸுன்ற மாதிரி எல்லா விஷயத்திலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளோட ரொம்ப ஒரு ஹைலைட்டரான ஒரு விஷயமே இந்த வண்டியோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ். அரௌண்ட் ஒரு 33 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. வேறு யாருமே இந்த ஒரு செக்மெண்ட்டில் இந்த அளவுக்கான ஒரு பெரிய அண்டர் சீட் ஸ்டோரேஜை கொடுத்ததே கிடையாது. செம ஒரு ஸ்பேசியஸான ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜுங்க. எல்லாம் ஃபியூல் ஃபில்லிங் கேப்பும் உங்களுக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக டிவிஎஸ் ஜூபிட்டர் 125ல கொடுத்துருந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கன்றப்போ ஃபியூல் ஃபில் பண்ணுறதும் இந்த இடத்துல உங்களுக்கு ஈஸியாகவே இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பவர் ஃபிகர்ஸ் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இதில் யூஸ் பண்ணி அந்த ஒரு 110cc இன்ஜின் வந்து 7.91 bhp ஆஃப் பவர்ஸிங் 9.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு ஒரு 82 வரைக்கும் சொல்கிறாங்க. பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்கார்ட் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. பின்னாடி உங்களுக்கு ட்ரம் பிரேக் வித் எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டம் கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 106 kg, சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 765. ஓவராலாக உங்களுக்கு வண்டியோட ஹேண்டலிங்கும் இந்த இடத்துல உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்க போகுது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 94,000லேருந்து ஆன் ரோட் ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,08,000 கிட்ட வரைக்கும் வருது. ரீலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட் மைலேஜ் ஸ்கூட்டர், அதெல்லாம் ஃபீச்சர் ஸ்கூட்டருமே கூட. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.